சற்று விலகி இருக்க வேண்டிய மனிதர்கள். நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னா நம்ம 2 விஷயங்கள் தேவை. ஒன்று உடல் ஆரோக்கியம், இன்னொன்று மன ஆரோக்கியம். நம்ம மனசு ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னா நம்ம சில குணங்களை கொண்ட மனிதர்களை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கணும். அது என்னென்ன குணங்கள்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒன்று, உங்களுக்காக செலவு செய்ய யோசிப்பவர்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸில் சில பேர் இருப்பாங்க. அவங்க கிட்ட எவ்வளோதான் காசு இருந்தாலும், அவங்க எவ்வளோ வசதியாக இருந்தாலும், அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளவு பேலன்ஸ் இருந்தாலும், நீங்கள் போய் உதவின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிற ஒரே பதில் காசு இல்லைங்கிறதா தான் இருக்கும். இப்படிப்பட்ட மனுஷங்க காசை முக்கியமாக பார்க்குறவங்க. நீங்கள் எப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும் இவங்க ஹெல்ப் பண்ண போகிறதோ இல்லை உங்களை பற்றி கவலைப்பட போகிறதோ இல்லை. அதனால் இப்படிப்பட்ட குணம் இருக்கிற மனுஷங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருங்க. 2வது, காரணம் இல்லாமல் சண்டை போட்டு தன்னை நியாயப்படுத்துபவர்கள். இந்த குணம் உள்ளவங்க எந்நேரமும் உங்கள் கூடவோ இல்லை மற்றவங்களோடவோ சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நியாயமான காரணத்துக்காக கோபப்படுறதும் சண்டை போடுறதும் பரவாயில்ல. ஆனால் இவங்க தொட்டதுக்கெல்லாம் கோபப்பட்டு சண்டை போடுவாங்க. இவங்க மேலே தப்பு இருந்தால் கூட அதை ஒத்துக்க மாட்டாங்க. தன்னை நியாயப்படுத்தி சண்டை போடுறதுலையே குறியா இருப்பாங்க. இவங்களோட இந்த செயல் உங்கள் மனநிலையையும் பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால இப்படிப்பட்டவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருங்க. 3வது, உங்கள் கஷ்டங்களை பெரிதாக கண்டு கொள்ளாதவர்கள். இப்படிப்பட்டவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க கஷ்டத்தை பெருசா பேசுவாங்க. ஆனா உங்க கஷ்டங்களை ரொம்ப பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. நீங்க உங்க கஷ்டங்களை சொல்லி புலம்புனா கூட இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாதுங்கிற மாதிரி பேசுவாங்களே தவிர உங்களுக்கு ஆறுதல் இவங்க கிட்ட இருந்து கிடைக்காது. அதனால நீங்க இவங்க கிட்ட புலம்புறத விட இவங்களை விட்டு சற்று விலகி இருப்பது நல்லது. 4வதா, ஒருவரை சந்திக்கும் போது நீங்கள் துக்கமடைந்தால். நம்ம எப்பவுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லை பிடிச்சவங்களை பார்த்து பேசிட்டு வந்தால் நம்ம ரொம்ப ஆறுதலாக ஃபீல் பண்ணுவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கஷ்டத்தில் உதவுறவர்களுக்கு வசதி இல்லாதவங்களாக இருந்தால் கூட அவங்க சொல்கிற ஆறுதல் வார்த்தையே நம்மளை சந்தோஷப்படுத்தும். ஆனால் இந்த குணம் உள்ளவங்க கிட்ட நீங்கள் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தாலே மன அழுத்தத்தை ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஏதாவது சாக்கு சொல்லி இவங்களை மீட் பண்ணுறத தவிர்த்துற மாட்டோமான்னு உங்களுக்கே தோணும். அப்படிப்பட்டவங்க கிட்ட நீங்கள் சற்று விலகி இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. 5வதா, உங்களை பற்றி குறை சொல்லிக்கொண்டே இருப்பவர்கள். இவங்க எப்பவும் உங்களை பற்றி உங்ககிட்டயே குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எனக்கு ஏன் கால் பண்ணலை, நான் கால் பண்ணும்போது அட்டன் பண்ணலை, அந்த மாதிரி இது போல் 1000 குறை சொல்லுவாங்க. அது அவங்கக்கிட்ட இருக்கிற குறைகளை நீங்கள் சொன்னால் அதை ஏற்றுக்க மாட்டாங்க, காதலே வாங்கிக்க மாட்டாங்க. இவங்களுக்காக நீங்கள் உங்களை மாற்றணும் அப்படின்னு நினச்சா எவ்வளவுதான் நீங்கள் மாற்றினாலும் அவங்க அடுத்ததாக ஒரு பொது குறையை கண்டுபிடிச்சி சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்படிப்பட்டவங்க கிட்ட இருந்து நீங்கள் எவ்வளவு தூரம் விலகி இருக்க முடியுமோ அவ்வளவு விலகி இருங்கள். 6வதா, உங்களுக்கு செய்த சத்தியத்தை உடைப்பவர்கள். இவங்க எப்பவும் நிறைய சத்தியங்களை செய்வாங்க, ஆனால் எதையும் காப்பாற்ற மாட்டாங்க. வரேன்னு சொல்வாங்க, ஆனால் வரமாட்டாங்க. கால் பண்ணுறேன்பாங்க, ஆனால் பண்ண மாட்டாங்க. அதற்கெல்லாம் ஒரு நியாயமான காரணமோ இல்லை வேலை அதிகமாக இருந்தாலோ பரவாயில்ல. அப்படி எதுவும் இல்லைன்னாலும் இவங்க அதே மாதிரி செய்வாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணாலும் உங்களை புரிஞ்சிக்காம உங்ககிட்டயே சண்டைக்கு வருவாங்க. சாரி கேட்குற பழக்கம் கூட இவங்களுக்கு இருக்காது. இப்படிப்பட்டவங்க கிட்ட இருந்து நீங்க சற்று விலகி இருப்பதே நல்லது. 7வதாக, எந்நேரமும் தற்பெருமை பேசிக்கொண்டே இருப்பவங்க. இவங்க எப்பவும் அவங்கள பத்தியே உயர்வா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம உங்களை மட்டம் தட்டி பேசுவாங்க. உங்களால எதுவுமே முடியாது, என்னால தான் முடியும்னு சொல்லுவாங்க. நீங்க ஏதாவது ஒன்று செஞ்சா கூட அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க. அதை நான் உன்னை விட பெட்டரா செய்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க.
உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்துவாங்க. ஒரு கட்டத்தில் நீங்களே என்னை விட நீ தான் பெட்டர், கிரேட் அப்படின்னு சொல்லிடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களை பழக்கப்படுத்திடுவாங்க. இந்த மாதிரி இருக்கிற குணமுடைய மனிதர்கள்ட்ட இருந்தும் நீங்கள் விலகி இருப்பது அவசியம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 7 குணங்களையும் பார்த்துட்டோம். நான் ஒன்று ஒன்றா சொல்லும்போது கூட உங்களுக்கு சில நபர்கள் ஞாபகம் வந்திருப்பாங்க. அவங்கள விட்டு ஒரே அடியாக நம்மளால் விலகிட முடியாதுனாலும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி குணமுடையவங்க உங்கள் மனசில் சில பாதிப்புகளை ஏற்படுத்துவாங்க. அதனால் யாரை பார்த்தா உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, யார்கிட்ட பேசுனா நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்க தான் உங்கள் உண்மையான ஃப்ரெண்டு. அவங்க கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி.